என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இது தரப்படுகிறது. முதல் நிகழ்ச்சியாக வருகிறது என்றால் அது முக்கியத்துவம் பெற்றது என்பது அர்த்தம். மக்களுக்கெல்லாம் நலன் தரக்கூடிய பயிற்சி, நோய்களை நீக்கக்கூடிய பயிற்சி, அற்புதமான பயிற்சி. ஆகவே இன்றைக்கு நமது அரங்கிற்கு ஒரு மாணவன் வந்திருக்கிறான். சிறுவன், 5 வயது, யோகாசன ஆசிரியர் ஜூலியட். இப்போ கடந்த 10 எபிசோடில் அவருடைய மாணவர்களெல்லாம் செய்தார்கள். தானும் செய்வேன், மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பதோடு நானும் இந்த ஆசனங்களை செய்வேன் என்பது ஜூலியட். அவர்கள் 35 வயது, அவர்களும் இப்பொழுது செய்யப்போகிறார்கள். அதான் முக்கியம். ஆவடியிலிருந்து அவர்கள் ஜூலியட் யோகா சென்டரிலிருந்தே வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது யோக முத்ராவை செய்யப்போகிறார்கள். இந்த மாணவனும் செய்யப்போகிறான். எங்கே யோக முத்ராவை செய்யுங்கள். கையை பின்னால் கட்டிக்கொண்டு முன்னால் குனியுங்கள். முன்னால் குனி, அப்படியே குனி. குட். பாருங்கள் எவ்வளோ அந்த பையன் தானாக குனிஞ்சு தானாக வந்துட்டு இவங்களும் செய்கிறார்கள். எங்கே பாருங்கள், ஆசனம் செய்வதற்கு ஒரு வயது வித்தியாசம். 5, 35 ரெண்டும் பண்ணுது. அதனால் ஆசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக கிடையாது. எந்த வயதிலும் பண்ணலாம் என்பதற்குத்தான் இது எடுத்துக்காட்டு. சிறுவன் செய்கின்றான், அந்த அம்மையார் 35 வயது யோகாசன ஆசிரியரும் செய்கின்றார்கள். சாதனை செய்யாமல் அவர் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலே பிரயோஜனமே கிடையாது. தான் செய்தால்தான் மற்றவன் செய்வார்கள். மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். எழுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். இந்த ஆசனங்களுக்கே முக்கியமான ஆசனங்களை குனிங்க. ஆசனத்துக்கு தான் முத்திரை குத்துறாங்க. இது என்னெல்லாம் பண்ணுது? ஜீரண கருவிகளை சரியாக இயங்க வைக்கிறது, மூளைக்குள்ளே போல நரம்பை இழுக்கிறது. கால் பத்மாசனம் போட்டிருக்கின்ற காரணத்தினால் கால் நாடி நரம்புகள் எல்லாம் இழுக்க வைக்கிறது. முதுகெலும்பு வழியாக போகக்கூடிய அந்த நரம்புகளெல்லாம் இழுக்க வைக்கிறது. குனி குனி. ஆகவே பார்ப்பதற்கு எளிமை, அதனுடைய பலன்களோ மிக அதிகம். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். யோக முத்ரா ஆசனங்களில் முக்கியமானவர்களுக்கு நமது முனிவர்கள் முத்திரை குத்துகிறார்கள். சின்முத்திரை, அஸ்வினி முத்திரை, யோக முத்திரை, மகாமுத்திரை என்று எத்தனையோ முத்திரைகள், முக்கியமான ஆசனங்கள் இருக்கின்றன. அவைகள் முத்திரை குத்தப்பட்ட ஆசனங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். அப்படியே ஒருவருக்கொருவர் திரும்புங்க. நீங்கள் திரும்பு, இங்கே திரும்பு. கால் பத்மாசனம் போடு. முன்னால் குனி 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 குனி. நீங்கள் குனிங்க, அவன் குனிஞ்சிருவான். பாருங்கள், அசால்ட்டாக அவன் குனிறான், அவங்களும் குனிறாங்க. 35 வயசு. ஆகவே ஆசனம் செய்வதற்கு வயதே தேவையில்லை. எந்த வயதிலும் செய்யலாம். இது தரையை தொட்டால் தான் பலன்கிறது கிடையாது. இவ்வளோ தூரம் உயர்ந்திருந்தாலும் முக்கியமாக பலன் கிடைத்து விடும். ஒரு 15 நாள் கோணம் தானாக கீழே இறங்கிடும். எவ்வளோ பெரிய வயிறு இருந்தாலும் சரி, முதுகெலும்பு விரைப்பாக இருந்தாலும் சரி, குனிய குனிய ஒரு 15 நாள் பயிற்சி பண்ணால் தலையை தொற்றும், முழுமையான பலன் கிடைக்கும். மெதுவாக எழுந்திருங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். இன்னொரு முறை நீங்கள் குனியுங்கள். ஒரு 20 எண்ணிக்கை இந்த ஆசனத்தில் ஒரு 3-4 தடவை பண்ணலாம். மெதுவாக எழுந்தீர்கள். வயிறு குறையும், தொடசதை குறையும், முதுகு பகுதியில் உள்ள சதைகளெல்லாம் குறைவதற்கு இந்த ஆசனம் ஜீரண கருவிகளை சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் பின்ன போங்க, இன்னும் போங்க. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இந்த ஆசன தலையை தொடலைன்னா அதுக்கு ஒரு மார்க் இருக்குது. கையை பின்னால் கட்டிக்கொள்ளுங்கள். இப்படி கொடுக்கணும். கையை அப்படியே மேலே உயர்த்தணும், தலையை கீழே இறக்கணும்.
இப்படி தூக்கி மேலே கையை இப்படி குறுங்க. குறியும் போதே கையை உயர்த்துங்க முடிஞ்ச அளவு. உயர்த்த தானாக தரையில் தொற்றும். அந்த கையை உயர்த்தணும். பந்துக்கிண்ண மட்டும் பலப்படும். கையை உயர்த்தும் பொழுது தானாக தரையை தொட்டு விடும். அது இதுக்கு ஒரு வழி. அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த அற்புதமான ஆசனங்களை சிறுவர் முதல் எல்லா வயதினரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசன ஆண்டியப்பன். வணக்கம்.